ரைட். ஒரு செட்டிங் செஞ்சுக்கிறணும். என்னான்னு சொன்னா, இத மூவ் டூல்ல கிளிக் பண்ணிட்டு, இந்த இருக்கு தானே இந்த மேல ஆப்ஷன் பார்ல இந்த ஆட்டோ செலக்ட் அப்படின்றது உங்க இடத்துல விழுந்திருக்கும். இந்த ஆட்டோ செலக்ட்ன்றது விழுந்திருக்கும். அந்த ஆட்டோ செலக்ட்ன்ற இந்த டிக்க ரிமூவ் பண்ணி போடுங்க. சரியா? இந்த இடத்துல ஆட்டோ செலக்ட்ன்ற டிக் விழுந்திருக்கும். அத மறுபடியும் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி பிளாங்க் ஆயிரும். இந்த ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு கிளிக் விழுந்திருக்காது. அந்த இடத்துல கிளிக்க போட்டுருங்க. அந்த இடத்துல கிளிக்க போட்டா தான் இந்த மாரியான பார்டர் வந்து உங்களுக்கு காட்டும். இல்லன்னா காட்டாது. சரி. அப்ப இந்த இடத்துல வந்து கிளிக் ஒண்ணு போட்டுக்கோங்க. இதுல கிளிக்க ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா, அது ஏன்னு நான் பிறகு சொல்றேன். சரியா? இல்லன்ட்டு சொன்னா, உங்களுக்கு வொர்க் பண்றது கஷ்டமா இருக்கும். ரைட்? இந்த ஆட்டோ செலக்ட்ட ரிமூவ் பண்ணிருங்க. ரைட். பிறகு நான் சொல்லுவேன். ஏன் இந்த ஆட்டோ செலக்ட்ல என்ன நடக்குது? ரைட். ஏன் ஆட்டோ செலக்ட் போட வேணான்றேன் அப்படின்றத நான் சொல்றேன். ரைட்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது ஒரு 7வது, 8வது கிளாஸ்ல வர நேரத்துல சொல்லுவேன். சரியா? இப்போ நீங்க யோசிக்க தேவையில்ல. இந்த ஆட்டோ செலக்ட்ட ரிமூவ் பண்ணுங்களேன். ரைட் அவ்வளோதான். இப்போ ரைட் அத நான் சொல்றேன். இந்த கொஞ்சத்துல சொல்றேனே. ரைட்? ஆட்டோ செலக்ட்ட ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, இத பாருங்க மூவ் பண்றது இவர் மட்டும் தான் மூவ் ஆகுறாரு. இவர் மூவ் ஆக மாட்டாரு. இந்த ப்ளூ கலர் ஷேப்ப கிளிக் பண்ணி மூவ் பண்ணா மூவ் ஆகாது. பட் உங்களோட மெஷின்ல நீங்க இந்த ஆட்டோ செலக்ட்ட போட்டிருந்தீங்கன்னு சொன்னா, இத மூவ் பண்றேன்னா மூவ் ஆயிரும். ரைட்டா? இப்ப இன்னொரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இப்ப இப்படி மூவ் பண்றேன் மூவ் ஆகும். ஆட்டோ செலக்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா. அது கொஞ்சம் சிக்கலான வேலை. ஏன்னு சொன்னா, நீங்க எடிட்டிங் இப்ப பேசிக்ல தானே செய்றீங்க. அப்போ பேசிக்கா நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ற நேரத்துல இப்படி ஆட்டோ செலக்ட் விழுந்திருக்கிற நேரம் உங்களுக்கு சரியான முறையில அந்த சரியான இத வந்து சரியா செய்ய முடியாம போகும். ரைட்? வொர்க் பண்றது அங்கிட்டு இங்கிட்டு எல்லாம் இழுபட்டு, டிராக் ஆகி, ரைட்? நம்ம ஏதோ எடிட் பண்ண போனா ஏதோ வந்துரும். ரைட்? அதனால நான் சொல்றேன். இவர ரிமூவ் பண்ணிருங்க. ரைட்? ஒரு 10வது கிளாஸ்க்கு பிறகு இவர மறுபடியும் விருப்பம்னா போட்டுக்கங்க. விருப்பம் இல்லாட்டி அவர அப்படியே வச்சுருங்க. ரைட்டா? நான் இதுவரைக்கும் இவர யூஸ் பண்றது இல்ல. ரைட்? ஆட்டோ செலக்ட் நான் யூஸ் பண்றது இல்ல. ஏன்னு சொன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ரைட்? கஷ்டம்னு சொன்னா, நமக்கு தேவையானத அந்த தேவையான நேரத்துல செஞ்சுக்கிறதெல்லாம் போகும். ரைட்? இந்த இடத்துல லேயர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 4 லேயர் இருக்கு. நம்ம சில டிசைனிங் செய்வோம். ரைட்? 20, 30 லேயருக்கு மேல. ரைட்? ஒரு 50 லேயர் மாரி வந்துரும். ரைட்? அந்த நேரத்துல ஆட்டோ செலக்ட் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம எதையோ மூவ் பண்ண போயிட்டு ஏதோ ஒண்ணு மூவ் ஆயிரும். ரைட்? அப்போ நமக்கு ஏதோ பிரச்சனை ஆயிரும். அதனால இவர ரிமூவ் பண்ணிருங்க. சரி. ஓகே. இப்போ நான் இவர மூவ் பண்ண பாருங்க, இவரு மூவ் ஆகுறாரு. இவர மூவ் பண்ண போனா, இப்போ ப்ளூ கலர் ஷேப்ப கிளிக் பண்ணி மூவ் பண்ண போனா மூவ் ஆகாது. இந்த ரெட் கலர செலக்ட் பண்ணி மூவ் பண்ணி போனா, கிளிக் பண்ணி மூவ் பண்ணா மூவ் ஆகாது. ஏன்னா, இந்த Photoshop சாஃப்ட்வேர்ல வொர்க் பண்றது எல்லாமே லேயர் சிஸ்டத்துல தான் வொர்க் பண்ணும். லேயர் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. ரைட்? லேயர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த லேயர்ஸ்ல தான் இந்த Photoshop சாஃப்ட்வேர் வொர்க் பண்ணும். அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல லேயர்ஸ்ன்ற பேனல நான் எடுத்தேன் தானே. இங்க பாருங்க இந்த பொலிகன் இருக்கு தானே. இந்த பொலிகன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பொலிகன் அப்படின்ற லேயர்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, தனி ஒரு லேயர் வந்து இத மூவ் பண்ணா பாருங்க, இது மூவ் ஆகுது. வேண்டியே செஞ்சுக்கலாம். கீழ கொண்டு போலாம், மேல கொண்டு போலாம். வேண்டியே செய்யலாம். ரைட்டா? இந்த இடத்துல இப்படி சைஸ கூட மாத்தலாம். ரைட்? சைஸ் மாத்துறதுக்கு சொல்றேன். கொஞ்சம் லேட் ஆயி பார்ப்போம். இத இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த ப்ளூ கலர் ஷேப்ப மூவ் பண்ண போனா மூவ் ஆகாது. அத எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த லேயர் இந்த லேயர்ல கிளிக் பண்ணிட்டு சரிங்களா? இவர கிளிக் பண்ணிட்டு, இப்ப மூவ் பண்ணா பாருங்க, இவர மூவ் பண்ணிக்கலாம். இவர் மூவ் ஆகுறாரா? மூவ் ஆக மாட்டார். இப்ப வந்து இவர் மட்டும் தான் ப்ளூ கலர் தான் மூவ் ஆகுது. ரெட்ட மூவ் பண்ண போனா மூவ் ஆகாது. அப்போ ரெட் கலர் ஷேப்ப மூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த ரெட் கலர் லேயர கிளிக் பண்ணீங்க. சிம்பிளா மூவ் ஆகுது பார்த்தீங்களா இப்ப? அப்போ இந்த Photoshopல உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னது? நம்ம இப்ப இந்த இடத்துல நான் ஷேப் தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஃபோட்டோஸ் போட்டும் வொர்க் பண்ணலாம். ரைட்டா? இப்போ நான் உங்களுக்கு வேணா ஃபோட்டோ ஒண்ணு போட்டு காட்டுறேன். ரைட்டா? யோசிக்காதீங்க. இந்த 4 ஃபோட்டோவ போடுவோம் பார்த்தீங்களா? இவரோட ஃபோட்டோவ போட்டேன் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இவரும் மூவ் ஆகுறாரு பார்த்தீங்களா? பிரச்சனை இல்ல தானே இப்ப? இதுல ஒரு ஃபோட்டோஸ் இல்ல. உங்களுக்கு 50, 100 ஃபோட்டோஸ் வேணாலும் போடலாம். ரைட்? எந்த பிரச்சனையும் இல்ல. இது பார்த்தீங்கன்னா, இவர கிளிக் பண்ணா பார்த்தீங்களா? இந்த மாரி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து, இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னது? இந்த இடத்துல எந்த லேயர் ஆக்டிவ் பண்றோமோ, எந்த லேயர் ஆக்டிவ் பண்றோம். ஆக்டிவ் லேயர் இந்த மாரி காட்டும் பார்த்தீங்களா? கொஞ்சம் டார்க் ஆஷா காட்டுது தானே? அந்த லேயர் தான் இங்க மூவ் ஆகும். சரியா? இவர கிளிக் பண்ணா இந்த பாருங்க அவர் தான் மூவ் ஆவாரு. அவர தான் சைஸ் பண்ணலாம். அவர வேண்டியது செய்யலாம். ரைட்? அந்த லேயர் மட்டும் தான் ஆக்டிவ் லேயர் தான் இந்த இடத்துல வொர்க் பண்ணும். அடுத்து, இந்த ஃபோட்டோவ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டுக்கும் பின்னாடி தான் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் ரவுண்டுக்கும் பின்னாடி, இந்த பொலிகனுக்கும் பின்னாடி தான் இருக்கு. இவர முன்னாடி எடுத்துட்டு வந்து போடணும். ரைட்டா? சும்மா இப்படி நம்ம எடுத்துட்டு வந்ததுக்கு முன்னாடி வரமாட்டாரு. இப்படி இன்டராக்ட் பண்ணதுக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. இவர நம்ம முன்னாடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எதுவுமே செய்ய இயலாது. நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இந்த லேயர்ஸ் பேனல்ல தான். சரியா? இங்க லேயர் பேனல்ல உங்களுக்கு பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மேல பாலிகன் இருக்கு, 2வது எலிப்ஸ் இருக்கு, 3வது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ இருக்கு, 4வது இந்த ரெக்டாங்கில். இந்த ஆர்டருக்கு தான் அரேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இதே ஆர்டருக்கு தான் இங்க பேஜ்ல இந்த எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும். மேல பார்த்தீங்கன்னு சொன்னா, 1வது இவர் இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இது ஆக்டிவ் லேயர் தான் நமக்கு மூவ் ஆகுது. இவர் இருப்பாரு. அதுக்கு பின்னாடி ப்ளூ இருக்கு. அதுக்கு போற ஃபோட்டோ இருக்கு.
இந்த ஃபோட்டோவை நமக்கு மேல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இப்படி மவுஸை கிளிக் பண்ணி இப்படி தூக்கி எடுத்துகிட்டு போங்க. மவுஸை கிளிக் பண்ணி இப்படி மேலே எடுத்துகிட்டு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுவார். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீல கலர் இந்த ப்ளூ கலரில் கேப்னு எடுத்தானே அந்த இடத்துல இப்படி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் டாப்பில் வந்துடும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு டாப்பில் இருக்கார் பார்த்தீங்களா. இவ்வளோதான் வேலை. உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஷேப்பை மேலே எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் இவர் எடுத்துகிட்டு வந்து இப்படி தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்டீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா. இப்போ அவர் வந்து இது எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டார். பட் ஃபோட்டோவுக்கும் பின்னாடி இருக்கார். இந்த ஃபோட்டோவுக்கும் மேலே வரணும்னு சொன்னால் இவரை கிளிக் பண்ணி மேலே தூக்கி போட்டிங்கன்னா ஃபோட்டோவுக்கும் மேலே வந்துடும். பார்த்தீங்களா. அப்போ நமக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரைட். அப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல 2வது வீடியோ என்னன்னா இதில் இந்த லேயர் பேனலில் எந்த லேயர் டொப்பில் இருக்கோ அது இங்கே முன்னாடி விளங்கும். அந்த ஓர்டருக்கு தான் இந்த லேயர்ஸ் இங்கே அரேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இங்கே இடத்துல ஃபோட்டோஸ் அரேஞ்ச் ஆகும். இல்லாட்டி ஃபைல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அரேஞ்ச் ஆகும். முன்னாடி இருக்குது இங்கே ஃப்ரண்ட்டில் விளங்கும். ரைட்டா. இதில் 2வது இருக்குது அடுத்தது இருக்கும். ரைட். அந்த ஓர்டருக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லேயரில் கீழே இருக்கக்கூடியது பாட்டமில் இருக்கக்கூடியது நம்ம ஸ்க்ரீனில் பின்னாடி இருக்கும். சரியா. இந்த செட்டப்பில் தான் இது அரேஞ்ச் ஆகும். அப்போ லேயர் பேனலில் உங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் லேயர் நம்ம கிளிக் பண்ணியிருக்கக்கூடிய லேயர் தான் இங்கே ஒர்க் பண்ணும். அதே போல் இந்த ஓர்டருக்கு தான் இங்கே பேஜில் நமக்கு ஃபைல்ஸ் அரேஞ்ச் ஆகி இருக்கும். சரியா. இது பேசிக்கான சப்ஜெக்ட். நல்லா விளங்கிக்கோங்க. ரைட்டா. அப்போது நமக்கு தேவையான மாதிரி இப்படி மேலே தான் மூவ் பண்ணி இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி மூவ் பண்ணி பாருங்கள். டைம் எடுத்து செஞ்சு பாருங்க. ஏன்னு சொன்னால் இதை டைம் எடுத்து செய்கிறதுக்கு இப்போ கிடைக்கிற டைமில் செஞ்சு பார்க்கணும். ரைட்டா. அப்போ மெல்லமாக இப்படி மூவ் பண்ணி பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு இது பழகும். சரியா. அப்போ உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுற நேரத்தில் ஐயோ இப்படி கை நடுங்கிட்டு போயிட்டு எங்கே போட போகிறேன் ஐயோன்னு தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல தூக்கி விட்டுறாம உங்களுக்கு அழகான முறையில் இப்படி டக்குன்னு தேவையான இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா. அப்போது பொறுமையாக இப்போ கிடைக்கிற நேரம் என்னது இப்போ நம்ம படிக்கிறது பேசிக்கான இப்படி ஃபோட்டோவை மேலே போடுறது. அப்போ இப்போ பேசிக்காக ஃபோட்டோவை மேலே போடுற சப்ஜெக்டை படிக்கிற நேரம் அந்த சப்ஜெக்டை செய்து பார்க்கணும். சரி. அதான் முக்கியம் இந்த கோர்ஸில் மெயினான சப்ஜெக்ட் அவ்வளோதான். ரைட்டா. அந்தந்த சின்ன விடயங்களை அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அப்போது பெரிய வேலை செய்கிற நேரத்தில் அந்த பெரிய வேலையும் ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பாக தான் இருக்கும். இல்லாட்டி திடீர்னு எல்லாமே செய்யாமல் விட்டுட்டு ஒரு அழகான டிசைனிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணுற நேரம் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனை செய்ய போனால் அது வரவே ஆகுது. மூவ் பண்ண போனால் வேற எங்கேயோ மூவ் ஆகும். ரைட். அதே நேரத்துக்கு நீங்கள் ஆட்டோ செலக்ட் போட்டுருப்பீங்க. எப்படி ஐயோ நான் கிளிக் பண்ணுறேன் சார் என்ன மற்றது எங்கெல்லாம் போகுது அப்படின்னுலாம் மெசேஜ் போடுவீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் என்னது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சின்ன விடயங்களையும் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ செலக்ட் போடக்கூடாது அப்படின்றது எல்லாமே உங்களோட இதில் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா. சின்ன பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க. ரைட். அவ்வளோதான். ஓகே. அடுத்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்டிவ் லேயர் ஒர்க் பண்ணும். இங்கே மேலே இருக்கிறது டாப்பில் இருக்கும். ரைட். அவ்வளோதான். அடுத்து நமக்கு தேவைப்படலைன்னு சொன்னால் நமக்கு இந்த இலிப்ஸ் தேவையில்லாட்டி இந்த இலிப்ஸை கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லேயரை டிலீட் பண்ணி போடலாம். இல்லைங்களா. அந்த ஆக்டிவ் லேயர் நம்ம எந்த லேயர் ஆக்டிவாக இருக்கோ அந்த லேயரை தான் நமக்கு வேடியஸ் எல்லாம் டிலீட் பண்ணி கூடி போடலாம். பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி டிலீட் பண்ணால் அப்புறம் ஃபோட்டோ லேயர் போயிடுச்சு. கிளிக் பண்ணி டிலீட் பண்ணால் டிலீட் போயிடும். பேக்ரவுண்ட் லேயரை டிலீட் பண்ணிடாது. அது லொக்கில் இருக்கும். அதை டிலீட் பண்ணக்கூடிய வழி இருக்குது. பிறகு பார்ப்போம். சரியா. இப்போ அது அப்படி இருக்கட்டும். ரைட். இப்போ உங்களுக்கு அதில் அந்த பார்ட் விளங்கி இருக்கும். ஆக்டிவ் லேயர் தான் மூவ் பண்ணலாம். அதே போல் நமக்கு எது அந்த ஆர்டர் தான் அரேஞ்ச் ஆகும்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்து நான் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும். ஷேப் பண்ணி போடல. ரைட்டா. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம். ரைட்டா. வேறு ஃபோட்டோ வேணால் வேறு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம். பிரச்சனை இல்லை. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் இப்படி சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்துடும். இந்த ரைட் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோட்டோ அப்ளை ஆகும். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கேன்சல் ஆகும். இப்போ கேன்சல் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போயிடுச்சு. அதனால் நமக்கு ஃபோட்டோ தேவைன்னு சொன்னால் எடுத்து வந்து போட்டுறீங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த இவரை கிளிக் பண்ண ரைட் மார்க்கை கொடுத்துட்டீங்கன்னா அப்ளை ஆகும். பார்த்தீங்கன்னா ஹெட் ஆயிடுச்சு தானே. அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ போடுமா. பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பெருசாக இருக்குது. அதனால் இப்படி வருது. ரைட். பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ இருக்குது. பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இப்போ இந்த ஃபோட்டோ இல்லாமல் போர்ட்ரேட்டில் தான் இருக்குது. நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் ஃபோட்டோ தூக்கி வந்து போடுவோமே. இந்த ஃபோட்டோ எடுத்துட்டோமே. பார்த்தீங்களா. இந்த பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது தானே. ரைட். தேவையில்லாட்டி கிளிக் பண்ணுறீங்க டீட் பண்ணி போட்டுறீங்க. அவ்வளோதான். ரைட். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். ரைட்டாக இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சின்ன ப்ராக்டிஸ் வேலை தான். ரைட். ஓகே. இப்போ இந்த ஃபோட்டோ எடிட் போட்டதுக்கு பிறகு மூட்டூரில் வந்து இந்த ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற டிக்கை போட்டுருங்க. இல்லைனா இந்த இதில் இந்த எட்ஜஸ் எல்லாம் காட்டாது. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரைட். இந்த ஷோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டிக்கை போட்டுருங்க. போட்டதுக்கு பிறகு இந்த மூட்டூலில் இருக்கிற நேரமே இந்த கோனரில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ டபுள் ஏரோ ஒன்று காட்டும். ரைட். டபுள் ஏரோ ஒன்று காட்டும். இந்த இடத்துல வந்து மவுஸை கிளிக் பண்ணி இப்படி உங்களுக்கு இதில் ஃபோட்டோட சைஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா. சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும். கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அது இருந்த மாதிரியே வந்துடும். பார்த்தீங்களா.
அதனால் நீங்கள் இப்படி போட்டுட்டு இதை கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி கீபோர்டில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் என்ன சாஃப்ட்வேர்ஸ் ஒர்க் பண்ணாலும் ரைட்டாக ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், கொரோட்ரா இருக்கலாம், இல்லஸ்ட்ரேட்டர் இருக்கலாம், வீடியோ எடிட்டிங், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இது எந்த சாஃப்ட்வேர் செஞ்சாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற நேரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஒரு கை மவுஸில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கட்டாயம் மவுஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். ரைட்டா? நல்ல மவுஸ் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அப்போது அதே போல் அடுத்து மற்ற கை ரைட் ஒன்றும் மவுஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த நம்ம ட்ராயிங் பேட் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? வாக்கம் இல்லை ஏதாவது பேட் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து மற்ற கை வந்து எங்கே இருக்கணும்னு சொன்னால் கீபோர்டில் இருக்கணும். மற்ற கை கன்னத்தில் வச்சுட்டு ரைட் தலையில் வச்சுட்டு அப்படியெல்லாம் யூஸ் பண்ணல. ஒரு கை மவுஸில் இருக்கணும், மற்ற கை கீபோர்டில் இருக்கணும். ஏன்னு சொன்னால் கீபோர்டில் அதிகமான ஷார்ட் கட்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ரைட்? அப்போ ஒரு கையால் தான் மற்ற கையால் தான் நம்ம ஷார்ட் கட் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ரைட்? அப்போது அதிகமான டிசைனிங் பண்ணாலே நம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும். க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணக்கூடிய அதிகமாக ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு கை மவுஸ்லையும் மற்ற கை எங்கே இருக்கணும், கீபோர்டில் இருக்கணும். சரியா? அப்போது இப்போ நான் இதை இப்படி பெருசாகிட்டு இங்கே கிளிக் பண்ணுறது இல்லை, கீபோர்டில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகிரும். பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறேன் நான் ரைட், அதிகமாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ரைட்? அப்போ என்டர் அப்ளை ஆகிரும். சரியா? அப்போ ஃபோட்டோஸ் அந்த மூட்டூவில் வச்சு நமக்கு என்ன செய்யலாம், இவரை வந்து இப்படி ரீசைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த 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 எட்ஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பார்த்தீங்கன்னா என்டர் அப்ளை பண்ணலாம். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரே சேம் சைஸில் தான் சைஸ் ஆகும். அது ரீசன் ஒன்று இருக்கு, நான் சொல்கிறேன். ரைட்டா? பார்த்தீங்கன்னா சரியா? இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா என்டர். அதே மாதிரி இந்த கோனரில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இப்படி ரவுண்ட் மாதிரி ரவுண்ட் காட்டு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேணால் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணால் அப்ளை ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப இந்த இதில் வரீங்களா, திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிங்களா? பார்த்தீங்களா? கொடுக்கலாம். இப்போ நீங்கள் போட்டது ஏதாவது பிழையாயிருச்சு, ஐயோ எனக்கு இப்போ செஞ்சது இப்படியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுன்னு சொன்னால் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயோட இசட்டை ப்ரெஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் இசட். ரைட்? கண்ட்ரோலோட இசட். ரைட்? இசட்டை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ரைட்? ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் இந்த கண்ட்ரோல் கீ, ஷிஃப்ட் கீ எல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் பயப்படாமல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டுறீங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை இசட்டை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் நிறைய பேர் செய்கிறது கண்ட்ரோலை விட்டுட்டு இசட் அடிக்கிறது. அப்படி இல்லை. ரைட்? அப்போ ஜூம் டூலோட ஆயிடும். ரைட்டா? கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு இருங்க, அதை விட்டுறாங்க, இசட் அடிங்க. ரைட்? பார்த்தீங்கன்னா அண்டு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு கண்ட்ரோலை விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஒருக்கா தான் அண்டு பண்ணேன், இன்னொரு அண்டு பண்ணா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுங்க, இசட். கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன், விடலை, இசட்டை ப்ரெஸ் பண்ணி போகிற நேரத்தில் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பேக் போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ரைட், ஓகே. இப்போ நான் வந்து இதை என்டர் பண்ணிட்டேன்னா அப்ளை ஆகிடும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ. கண்ட்ரோல் இசட் அண்டு. பார்த்தீங்களா? பேக் போனேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நமக்கு இவரை வந்து இந்த இடத்துல போனீங்கன்னா மூட்டுள்ள சைஸை பெருசாக்கலாம், சைஸ் பண்ணலாம். ரைட்? சின்னதாகலாம், பெருசாகலாம், வேண்டியே செய்யலாம். பெருசாக இருந்தால் பெருசாக எடுக்கலாம். ரைட்? அதே போல் இந்த கோனரில் போனால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டே உங்களுக்கு தெரியும். கண்ட்ரோல் இசட் அண்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பேக் அண்டு பண்ணலாம். ரைட்? நெக்ஸ்ட், இந்த ஃபோட்டோவுக்கு மேலே ஃபோட்டோவாக இருக்கலாம், ஷேப்ஸாக இருக்கலாம், வேண்டிய ஆப்ஜெக்ட்க்கு மேலே ரைட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்களா? ரைட் கிளிக் பண்ணால் இப்படி வரும். நான் வந்து இன்னொரு செட்டிங் ஒன்று போட போகிறேன். என்னன்னு சொன்னால் எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ஷார்ட் கட், கீபோர்டில் கண்ட்ரோல் கீயோட டீயை ப்ரெஸ் பண்ணால் ஷார்ட் கட். ரைட்டா? ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணினதுக்கு பிறகு இதில் இப்படி ஒரு பாக்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா இப்படி ப்ளஸ் ஒன்று வந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணால் இப்படி வருது. பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வருது. பிளேஸ், கேன்சல். பிளேஸ்ன்னு சொல்கிறது இந்த இதுதான் பிளேஸ், அப்ளை பண்ணுறது. கேன்சல்னு சொன்னால் இதுதான் கேன்சல். ரைட்? ஸ்கேல்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் சைஸ் சேஞ்ச் பண்ணதுன்னு அதான் ஸ்கேல்னு சொல்கிறது, ஸ்கேல் மாற்றுறது. அதுக்கு இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ரொட்டேட், நான் ரொட்டேட் பண்ணி காட்டினேன் தானே உங்களுக்கு. ரைட்? அதுதான் ரொட்டேட். அந்த ரெண்டு ஆப்ஷனும் வந்து நான் ஆப்ஷனுக்கு வராமல் செய்யலாம். அடுத்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கியூன்னு ஒன்று இருக்குது. ரைட்? ரொட்டேட்ன்றது ரொட்டேட், இதுதான் ரொட்டேட். ரைட்டா? ஸ்கியூன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கியூன்றதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல போன பார்த்தீங்கன்னா இந்த எரோ வந்து டபுள் எரோன்னு காட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. இப்போ இப்படி எனக்கு ஸ்கியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இப்படி வளைக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு சில இடங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கியூ பண்ணலாம். செய்து பாருங்க. ரைட்? டைம் எடுத்து மூலமாக செஞ்சு பாருங்க. ரைட்? ஸ்கியூ என்டர் பண்ணா அப்ளை. கண்ட்ரோல் இசட் அண்டு. கண்ட்ரோல் இசட் அண்டு. பார்த்தீங்கன்னா நான் செஞ்சதை பேக் போனேன். பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ண வீடியோ வருது, எடிட்,
ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். எடிட்டில் போய்ட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் ரைட் கிளிக் பண்ணால் இப்படி ஆப்ஷன் இந்த ஸ்கியூ நம்ம செஞ்சு காத்தோம் ஸ்கியூ. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு கொடுத்தா நீங்கள் ஒரு கோணரை மூவ் பண்ணுற நேரத்தில் 2 கோணரை மூவ் ஆகும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த இந்த ஒரு கோணரை இந்த சைடுக்கு மூவ் பண்ணேன், இந்த 2 கோணரை மூவ் ஆகுது. பார்த்தீங்களா அதான் ஸ்கியூ பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறது. இந்த கோணரை மேல் பக்கத்துக்கு மூவ் பண்ணுவோமா, பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறது. பெர்ஸ்பெக்டிவ் நம்ம அதை அப்படியே வைப்போம். இந்த ஃபோட்டோஸையும் இந்த ஃபோட்டோவை ரைட் கிளிக் பண்ண இப்படி காட்டுது, எடிட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், ரைட் கிளிக் பெர்ஸ்பெக்டிவ். இந்த கோணரை இப்படி ட்ராக் பண்ணால் பாருங்க, இந்த 2 கோணரும் ட்ராக் ஆகுது. பார்த்தீங்கன்னா ரைட் பேரலா இதுவும் இதுவும் ஒரே அளவுக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாகினா பார்த்தீங்கன்னா ரைட் இந்த மாதிரி நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் பண்ணிக்கலாம். ரைட் இதை நம்மளை இந்த மாதிரி வச்சிடும். ரைட் இந்த கோணரை மேல் பகுதி மூவ் பண்ணால் இந்த பாருங்க, இந்த கோணரை அந்த கோணர் செட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் பண்ணலாம். பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டிஸ்ட்ரோட் அப்படின்னு கொடுத்துட்டா, டிஸ்ட்ரோட்னு கொடுத்தா ஒரு கோணரை மூவ் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோணரை மட்டும் வேணி எடுத்து மூவ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கோணரை நமக்கு விருப்பமான உங்களுக்கு மூவ் பண்ணி வைக்கலாம். அதான் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்கிறது. சரி டிஸ்ட்ரோட்னு சொல்கிறது. செஞ்ச இப்படி வந்துச்சு. கண்ட்ரோல் இசட் அண்டு, கண்ட்ரோல் இசட் அண்டு, கண்ட்ரோல் இசட். ஓகே அண்டு பண்ணு, கண்ட்ரோல் இசட் அண்டு. இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ரைட் இந்த லேயரில் எடிட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், ரைட் கிளிக் டிஸ்ட்ரோட். டிஸ்ட்ரோட் நான் சொன்னேன் உங்களுக்கு. ரைட் கோணஸை வந்து நமக்கு விருப்பமானவர்களை மூவ் பண்ணியிருக்கலாம் தான். பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமான மாதிரி விருப்பமான இடங்களில் இப்படி போயிட்டு இருந்தா ரைட் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம். விருப்பமான மாதிரி மூவ் பண்ணி பாருங்க. ரைட் வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்கும். கண்ட்ரோல் இசட் அண்டு, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, இப்படி வருது. எடிட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி மாறிடும். ரைட் கிளிக் பண்ணுறீங்க, இதை ரொட்டேட் பண்ணலாம். ரைட் 180 டிகிரிஸ் 180 பாகைக்கு ரொட்டேட் பண்ணலாம். தலைகீழ போயிடும். அண்டு, கண்ட்ரோல் இசட், ரைட் கிளிக் பண்ணுறீங்க, தென் கிளாக் வைஸ் 90 பாகை, கண்ட்ரோல் இசட். கிளாக் வைஸ்ன்னு சொல்றது உங்களோட கடிகாரம் சுத்தக்கூடிய பக்கத்துக்கு 90 பாகைக்கு ரொட்டேட் ஆகுது தான் கிளாக் வைஸ்ன்னு சொல்றது. ரைட்டா? கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு சொல்றது கடிகாரம் சுத்தக்கூடிய பக்கம் இல்லை, மறுபக்கம். ரைட்டா? இந்த பக்கத்துக்கு கடிகாரம் இந்த பக்கம் தானே சுத்தும், இது மறுபக்கத்துக்கு கவுண்டர் கிளாக் வைஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, இப்போ வோப்னு ஒன்று இருக்கு. வோப், இந்த வோப்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து இப்படி உங்களுக்கு இழுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரைட் நமக்கு இந்த பார்த்தீங்களா ஆள் சில டிசைனிங் கண்டுருப்பீங்க. ஆள் சின்னதாக இருப்பார், தலை மட்டும் பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இல்லை அது மட்டும் இல்லை, நிறைய வேலை செய்யலாம். ஆராய் இப்போ கூட சும்மா அவ்வளோ காட்டும். இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஓப் பண்ணலாம் ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோ எடுப்போம், எடிட் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், ரைட்டா ரைட் கிளிக் பண்ணி வோப். இப்போ அதை இந்த மாதிரி வோப் பண்ணலை, இந்த ஃபோட்டோவை இப்படி வோப் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ரைட் வோப்னு சொல்கிறது இப்படி இழுக்கலாம். ரைட் அவங்களுக்கு இப்படி வோப் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதான் வோப் பண்ணு சொல்கிறது. ரைட் இந்த மாதிரி அவங்களுக்கு வோப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதான் வோப் பண்ணணும்னு சொல்கிறது. ஃபோட்டோஸ் உங்களுக்கு இப்படி இப்படி அங்கே இழுக்கலாம். பார்த்தீங்கன்னா வித்தியாசம். ரைட் இதான் வோப் பண்ணணும்னு சொல்கிறேன். ரைட் அப்போ நீங்கள் இப்படி செஞ்சு வோப் பண்ணி ரைட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மறுபக்கம் போயிடுச்சு. ரைட் இந்த மாதிரி வோப் பண்ணணும். இதான் வோப் பண்ணணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் ட்ராக் பண்ணி பாருங்க. ரைட் வோப் பண்ணுறதை வச்சு எடிட்டிங் வேறையாக செய்வேன். இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய ஆப்ஷன்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டினேன். ரைட் அண்டு பண்ண, ரைட் கண்ட்ரோல் இசட் அண்டு, ரைட் அண்டு பண்ண. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா டைம் எடுத்து இந்த பாட்டையும் கொஞ்சம் பார்க்கணும். சரியா? அப்போது உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சில விடயங்களை காய்ச்சோம். லேயர்ஸ்ன்ற ஒருத்தர் வந்தார். சரியா? அப்போது இதில் நமக்கு இது ஆக்டிவ் லேயர் மூவ் ஆகிற சப்ஜெக்ட் ஓகே. அதுக்கு ஒரு இதில் டாப் ஆக மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மூவ் பண்ணி பார்த்தோம். அண்ட் அதுக்கு பிறகு நான் வந்து இவரை வச்சு என்ன செஞ்சோம்டா, இதில் வந்து எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்தோம். அந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். சரியா? ஸ்கேல் பண்ணுறது, ரொட்டேட், ஸ்கியூ, ரைட், டிஸ்ட்ரோட், பெர்ஸ்பெக்டிவ், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். சரியா? இது ஒவ்வொன்றே நீங்கள் டைம் எடுத்து நீங்களும் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஏன் கிளிக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுற இடத்துல இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ரைட்டா? அதனால் ஓகே. அடுத்து
இன்னொரு சின்ன ஒரு வீடியோ இருக்குது, அதை மட்டும் காய்ச்சிட்டு நம்ம நிறுத்திடுவோம். ரைட். ஓகே. அடுத்து நான் இன்னைக்கு இவரை டீட் பண்ணுறேன். ரைட்டா? ஓகே. கீபோர்டில் டிலீட் கீ ப்ரெஸ் பண்ணி தான் டீட் பண்ணேன். ரைட். அடுத்து நம்ம சிலெக்ஷன் டூல் அப்படின்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ரைட்டா? சிலெக்ஷன் டூல்ஸ் அப்படின்ற ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அதில் முதலாவது ஒரு டூலை மட்டும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு அதில் ப்ராக்டிக்கல் இல்லை, ப்ராக்டிக்கல் வேணாம். ரைட்டா? ப்ராக்டிக்கல் அடுத்த கிளாஸ் செய்வோம். சின்ன ஒரு உங்களுக்கு இப்போ ஒரு 1 வீக் டைம் இருக்குது. அந்த டைம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இருக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். ரைட்டா? அதனால தான். ரைட். அப்போது இதில் காட்டுறேன் உங்களுக்கு. ரைட். இதில் டியூட்டர் நான் போட்டு விட்டுறேன். ரைட். சிலபஸையும் போட்டு விட்டுறேன். இதா இருக்கு. இந்த சிலெக்ஷன் டூல்ஸ் அப்படின்ற ஒரு நிறைய டூல் செட் ஒன்று இருக்குது. ரைட். இது எல்லா டூல்ஸும் அடுத்த கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிப்படும். ரைட். சிலெக்ஷன் டூல்ஸ், மூவ் டூல் அப்படின்றது வந்து மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல். ரைட். அதை தான் கிளிக் பண்ணி ஒரு நேரம் இந்த 2 டூலே நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்டா? 2 டூல், ரெக்டாங்கிள் மர்க்யூ டூல், எலிப்டிக்கல் மர்க்யூ டூல். இந்த 2 டூலையும் நம்ம லைட்டாக பார்ப்போம், பார்த்துட்டு அதோட நிறுத்துவோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் இது மறுபடியும் ஃபுல்லாக கேட்பேன். ரைட்டா? எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று எடுத்துடுவோம். அப்போ உங்களுக்கு லேசாக இருக்கும் அடுத்த கிளாஸில் நமக்கு சிலெக்ஷன் டூல்ஸை செய்யுது. ரைட். சிலெக்ஷன் டூல்ஸ் அப்படின்றது வந்து ஃபோட்டோஸை சிலெக்ட் பண்ணுறதுக்கு ரைட் நமக்கு தேவைப்படக்கூடிய டூல் தான் இந்த சிலெக்ஷன் டூல்ஸ். ரைட். நிறைய சிலெக்ஷன் டூல்ஸ் இருக்குது ஃபோட்டோஷாப்பில். அது நிறைய சிலெக்ஷன் டூல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது. இதை விட இன்னும் 2-3 டூல்ஸ் இருக்குது. ரைட். பார்ப்போம், எல்லாமே சொல்லி தரோம். ரைட். அப்போது ஃபோட்டோஸ் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முதலாவது வந்து அந்த ஃபோட்டோஸை சிலெக்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட். எடிட்டிங்கில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சிலெக்ஷன். ரைட். சிலெக்ஷன். அப்போ அந்த சிலெக்ஷனை படிக்கிறது தான் போகிறோம். அப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அப்போ அதில் முக்கியமான டூல் தான் இந்த ரெக்டாங்கிள் மர்க்கி டூல், எலிப்டிக்கல் மர்க்கி டூல் அப்படின்ற டூல். சரியா? இதுதான் பேசிக்கான டூல்ஸ். ரைட். அப்போது நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். இந்த ஃபோட்டோ எடுப்போம், நம்ம எடுப்போம். ரைட். இந்த ஃபோட்டோ எடுப்போம். ரைட். அதாவது ஃபோட்டோ எடுப்போம். ரைட். நமக்கு ஃபோட்டோஸ் பிரச்சனை இல்லை. ரைட். இந்த கப்பல் ஒன்று இருக்காங்க, ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ரைட். இந்த ஃபோட்டோ எடுத்தா இந்த இடத்துல இருக்கு ரெக்டாங்கிள் மர்க்யூ டூல் அப்படின்னு டூல் ஒன்று இருக்கு. இதை வச்சு எப்படி செலெக்ஷன் பண்ணுறேன்டா என்ன அப்படின்றதும் தெரியாமல் இருக்கும். சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. ரைட். பிரச்சனை இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ரைட். பேசிக்காக ஃபுல்லாக. அப்போ இந்த இடத்துல இருக்கா ரெக்டாங்கிள் மர்க்யூ டூல். இப்போ இந்த இடத்துல டூலுக்கு மேலே டீப் கிளிக், மவுஸை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிற நேரம் இது அப்படியே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணாலும் இது இப்படி லிஸ்ட் தான் வரும். சரியா? அப்போ இதுல ரெக்டாங்கிள் மர்க்கி டூல் சம்டைம் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. உங்களோட மெஷின்ல நீங்க ஓப்பன் பண்ணி டூல் பார் எடுத்தா இவ்வளோ பிடிஎல்லாம் டூல்ஸ் எல்லாம் முழுமையா காட்டல அப்படின்னு சொன்னா இந்த டூல் பார்ல இங்க கீழே பாருங்க 3 டொட் காட்டும். இந்த 3 டொட் காட்டுற நேரம் அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி எடிட் டூல் பார் அப்படின்னு கொடுங்க. எடிட் டூல் பார்னு கொடுத்துட்டதுக்கு போல இப்படி வரும். இதுல போயிட்டு ரீஸ்டோ டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தோம். ரீஸ்டோ டிஃபால்ட்ன்றதை கிளிக் பண்ணி டன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்த்து. அப்போ உங்களது இருக்கக்கூடிய அனைத்து டூல் பாரும் உங்களுக்கு வந்துடும். சரியா? அப்போ ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய எல்லா டூல் பாரும் இந்த இடத்துல வந்துடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் மர்க்கி டூல், முதல்ல இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் மர்க்கி டூல்ன்ற டூல் எடுக்கிறோம். எடுத்தா உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெக்டாங்கிள் ஒரு செலெக்ஷன் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இப்போ ரெக்டாங்கிள் செலெக்ஷனில் பார்ப்போமே. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு உங்களுக்கு எது செலக்ட் பண்ண செலெக்ஷன் ஒன்று போட்டோம். ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இப்படி செலெக்ஷன் பண்ணோம். இதை செலக்ட் பண்ணால் என்ன செய்யலாம்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பிளிங்காக காட்டுதான் வருது. டூலுக்கு போயிட்டு இப்போ செலெக்ஷன் ஒன்று போட்டால் ஒரே டூல்ல இருந்து எல்லா வேலையும் செய்ய இயலாது. ரைட். அந்தந்த வேலைகளுக்கு அந்தந்த டூலை யூஸ் பண்ணணும். சரி, அதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். ரைட். அப்போது இப்போ நீங்கள் தெரிந்தானே, அப்போ ஆணியும் அடிக்க வேண்டி வர நேரத்தில் ஒரு சுவத்தில் ஒரு ஆணி அடிக்கணும்னு சொன்னால் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அடிக்கலாது. ரைட். அப்படி அடிக்கிறவங்க இருப்பாங்க, பட் அப்படி அடிக்கலாது. ரைட். அதுக்கு சுத்தியல் வேணும். ரைட்டா? அப்போது ஆணியை கழட்டுறதுக்கு அது சுத்தியல்ல பின்பக்கத்தாக கழட்டணும். ரைட். அந்த மாதிரி. ரைட். ஒரு குழி ஒன்று தோணுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு மண் வெட்டி வேணும். ரைட். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான டூல் இருக்குது. ரைட். விரை வெட்டணும்னு சொன்னால் அதுக்கு கோடரி வேணும். ரைட். மண் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு விரை வெட்டலாம். ரைட். அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் இருக்குது. அந்தந்த டூலை அந்தந்த இடங்களை பாவிக்கணும். சரியா? முதலாவது ஃபஸ்ட் செய்கிற நேரத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி போகிறது கஷ்டமாக இருக்கும். பட் உங்களுக்கு அடுத்து அந்த டூல்ஸ் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு போகிற நேரத்தில் அது ஒட்டோவாக ஸ்விட்ச் ஆகும். ரைட். அவங்களுக்கும் அது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ரைட். ஓகே. இதில் இருந்தாக்கி டூல். இந்த டூலில் போனதுக்கு பிறகு இப்போ நம்ம செலெக்ஷன் போட்டதில் ரெக்டாங்கிள் மர்க்கி டூல் இப்படி செலக்ட் புக்ஸ் ஒன்று போட்டோம். டூலில் போனால் இந்த மாதிரி காட்டும். பார்த்தீங்களா?
நம்ம செலக்ட் பண்ணி பாருங்க, இந்த மூவ் டூல் இந்த இடத்துல வந்தால் மூவ் மார்க் காட்டுது பாருங்க. உங்களுக்கு நல்லா தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த மாதிரி கிளியரான ஃபோட்டோ எடுத்தேன். மூவ் மார்க் காட்டுது பார்த்தீங்களா? அந்த எரோ வந்து மூவ் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் மார்க், ரைட்? நான் இந்த செலக்ட் பண்ண ஏரியாக்குள்ளுக்கு இந்த மூவ் டூல் எப்படி மூவ் பண்ணா பாருங்க, எரோண்டோட ஒரு சிசர் காட்டுது, ஒரு கத்திரிக்கோல் காட்டுது பார்த்தீங்களா? இந்த ஏரியா செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியா செலக்ட் ஆகல. இது வந்து அவுட் ஏரியா. இந்த இந்த செலக்ட் போட்ட ஏரியா வந்து சிசர் கத்திரி ஒன்று காட்டுது. இந்த கத்திரி காட்டக்கூடிய ஏரியாவை மவுஸை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்தீங்கன்னா பாருங்க இப்படி வந்துடும் வெளியே. இங்க இடத்துல விட்டுறாங்க மவுஸை விட்டுறாங்க. மவுஸ் அப்படியே எடுத்துட்டு வந்து நீங்க ஃபைல் ஒன்று எடுத்து வச்சிருந்தா அந்த ஃபைல் கிட்ட மேல இந்த டைட்டில் பார்ல இந்த இடத்துக்கு வந்து எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வந்து மவுஸை விட்டுறாதீங்க. அதுவும் மவுஸை விட்டுறாங்க. அந்த இடத்துல இப்படி மவுஸை இப்படி காட்டினா போதும். அந்த இடத்துக்கு எடுத்து வந்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். சரியா? மவுஸை விட்டுறாங்க. கிளிக் அப்படியே வச்சிருங்க. கையெல்லாம் வலிச்சாலும் பிரச்சனை இல்லை. விட்டுறாங்க. அப்படியே வச்சிருங்க. விடியறது இந்த சென்டருக்கு வாங்க. சென்டருக்கு வந்துட்டு இப்போ மவுஸை விடுங்க. விட்டு அந்த ஃபோட்டோ இந்த இடத்துல வந்துடும் பார்த்தீங்களா? இது சைஸஸ் பார்த்து கொஞ்சம் வித்தியாசம். ரைட்? இது அந்த இடத்துல சின்னதாக இருந்து இங்கே பெருசாக வருது. அது சைஸஸ் வேறு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். பிறகு பார்ப்போம். இந்த இடத்துல போய் கொஞ்சம் என்ன இப்படி சைஸ் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? உங்களுக்கு விருப்பமான வச்சு என்டர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? சிம்பிளாக கட் பண்ணணும். பார்த்தீங்களா? இங்கே வாரீங்க. இப்போ இந்த செலெக்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த செலெக்ஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயோட டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் டி செலக்ட், இல்லைன்னு சொன்னால் செலக்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ஆப்ஷன் பார்ல செலக்ட்ல போயிட்டு இந்த இடத்துல டி செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்களா? சிம்பிள் தானே? ரெக்டாங்கல் மங்கி டூல் டி பாக்ஸோட வரைகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே வரைஞ்ச மாதிரி இந்த பாக்ஸ் செலெக்ஷன். இப்போ நான் இந்த இடத்துல இப்படி வரைஞ்சேன்னா பார்த்தீங்க இப்படி வச்சு இப்படி எவ்வளோ விருப்பமான மாதிரி பாக்ஸ் வரலாம். பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கல் ஷேப்பில் வரையலாம். இப்போ நான் வரைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று. கொஞ்சம் ஜூம் பண்ணும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம், ரைட்? ஜூம் நான் சொல்லி தரல தானே, தேவையில்ல, ரைட்? அடுத்த கிளாஸ் ஜூம் காய்ப்போம். இப்போ இப்படி வைப்போம், ரைட்? பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெக்டாங்கல் ஷேப்பில் செலெக்ஷன் போட்டால் இந்த மாதிரி செலெக்ஷன் தான் வருது. பார்த்தீங்களா? எனக்கு இதோட இந்த பாட்டை சேர்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்டாங்கல் மார்க்கி டூலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் நியூ செலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆப்ஷன் பார்ல. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் செலெக்ஷன் சப்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது. இந்த அட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அட் செலெக்ஷன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோ இருந்த செலெக்ஷனோட இது அட் ஆகி பார்த்தீங்களா சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா? இப்படி சேர்க்கலாம். பார்த்தீங்களா? இப்படி சேர்த்துக்கலாம். பட் இது பெர்ஃபெக்டான செலெக்ஷன் இல்லை. ரெக்டாங்கல்ல செலக்ட் பண்ணுறேன் அவ்வளோதான், ரைட்? அது யோசிக்க தேவையில்ல. பெர்ஃபெக்ட் செலெக்ஷன்லாம் பிறகு காய்ப்போம். அடுத்த கிளாஸ் காய்ச்சிரும், ரைட்? பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் மூவ் டூலில் போயிட்டு இவரை மூவ் பண்ணா பாருங்க. இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வச்சு இந்த சைஸை குறைப்போம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து சைஸ் அந்த மாதிரி இருந்தா நமக்கு தேவையான போடலாம். பார்த்தீங்களா? தேவையில்லாட்டி கிளிக் பண்ணி டீலீட், அவ்வளோதான், ரைட்? இங்கே வரோம் ஃபோட்டோவில். இப்போ இது கூடியா இருக்குண்ணா. இப்போ எனக்கு இந்த பார்ட் தேவையில்லை, இவ்வளோ செலெக்ஷன் தேவையில்லை, கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ரெக்டாங்கல் மார்க்கி டூல் இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட் செலெக்ஷன் மூன்றாவது ஒரு பாக்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? இவரை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதுலேருந்து குறைக்கலாம். பார்த்தீங்களா? சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இந்த தொடைகள் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் கணக்கு பாடத்தில். அட் சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றலாம் இந்த பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ட் கழிக்கலாம். தான் பார்த்தீங்களா? கழிக்கிறது பார்த்தீங்கன்னா கழிச்சிடலாம். மூ டூல் இவர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரே ஃபோட்டோ தான் எடுத்து எடுத்து வரேன், ரைட்? வித்தியாசமான ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் சும்மா போட்டேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ. இப்போ நமக்கு இந்த இந்த செலெக்ஷன் தேவையில்லாட்டி செலக்ட்ல போயிட்டு டி செலக்ட் செலெக்ஷன் ரிமூவ் பண்ணி. சரி, அப்போ நீங்க என்ன செய்யுங்க, ரெக்டாங்கல் மர்க்கி டூல் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு டைப் இருந்தா தேவையான மாதிரி ரெக்டாங்கல் மர்க்கி டூல்ல செலெக்ஷன் போட்டு பாருங்க. சப்ஸ்ட்ராக்ட் தேவையில்லாட்டி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடலாம். சிம்பிள் தானே, ரைட்? அண்ட் அட்ல போட்டுக்கிறோம். அட்னு போட்டால் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல சப்ஸ்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பாட்டை கழிக்கலாம். கழிக்கலாம். அதே போல இவர் ஒருத்தர் இருக்காரு இன்டர்செட். இது என்ன யூஸ் பண்றதே இல்லை செலெக்ஷன்ல, நானும் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, ரைட்டா? கிளாஸுக்கு தான் சொல்றது, பட் யூஸ் பண்ணல. இவர் எடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இவர் எப்படி செலக்ட் பண்றது, ரெண்டுக்கும் பொதுவான பகுதி செலக்ட் ஆகும். ரெண்டுக்கும் பொதுவான பகுதி மீஞ்சும். இது நான் யூஸ் இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் போட்டுக்கலாம். செலக்ட் தேவையில்லாட்டி செலக்ட்ல போயிட்டு டி செலக்ட்.
ரைட். அதே மாதிரி இந்த இடத்துல எலிப்டிக்கல் மெர்கேட் ஒன்று இருக்குது. இதை எடுத்தீங்க என்னாலும் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு அட் சப்ஸ்டாக் அதுவும் சேம் தான். ரைட். இந்த இடத்துல எலிப்டிக்கல் ரவுண்ட் ஷேப்பில் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். மூவ் டூல் இந்த சிசர் மார்க் காட்டுது, எடுத்துகிட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். இது தேவையில்லாட்டி பண்ணி பண்ணி போடுவோம். இந்த லேயர் செட் பண்ணுறேன். ஒரே ஃபோட்டோ தான் போடுறேன், வித்தியாசமான ஃபோட்டோ போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். பட் இப்போ அப்படி தேவையில்லை, சிம்பிள். ரைட். அப்போது இந்த இடத்துல வந்து சிலெக்ட் டீசெலக்ட் செலெக்ஷன் ரிமூவ் பண்ணி எலிப்ஸ் பார்த்தீங்க. இந்த சப்ஸ்ட்ராக்ட் தேவையில்லாத பாட்டை கழிக்கலாம். இந்த பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படாத பாட்டை இப்படி கழிச்சிட்டு ரைட் மூவ் டூல் இந்த பாட்டு தேவை பார்த்தீங்களா விருப்பமான மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ரைட். அப்போது இதே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ ரைட் நீங்கள் இந்த பாட்டை மட்டும் பாருங்கள். ரைட். கண்ட்ரோல் டிடி செலக்ட் ரைட். செலெக்ஷன் டூலில் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து ரைட் வித்தியாசமான ஃபோட்டோஸ் ரைட்டா. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வித்தியாசமான ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம். ரைட். இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் ரைட். ஏதாவது நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா. நான் உங்களுக்கு இதில் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன். ரைட்டா. இந்த ஃபோட்டோஸ் ஃபைல்கிட்ட லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையும் மூவ் டூல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ் சும்மா கட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் செய்ய வேண்டிய வேலை. ரைட். அப்போது டைம் எடுத்து இந்த டூல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட்டா. செலக்ட் டீசெலக்ட் ரைட். டைம் எடுத்து இதையும் செய்து பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அப்ளை பண்ணிடுறோம். ரைட். நெக்ஸ்ட் கிளாஸ் செலெக்ஷன் டூல்ஸில் ரைட் பார்ட்ஸை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரியா. அப்போது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இந்த செலெக்ஷன் டூல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணப்படும். நிறைய ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. ரைட். ஒரு ஒன்றா நம்ம முழுமையாக கதைப்போம். அண்ட் இப்போ இதை மட்டும் செய்து பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது சிக்கல்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, சிக்கல்கள் இருக்கா, இருந்தால் கேளுங்க. ஏதாவது இருக்கா இருந்தால் கேளுங்க. அண்டு ரைட். என்ன செய்யுங்க, இந்த பாட்டு அவ்வளோத்தையும் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள். சரியா. நான் இது ப்ராக்டிக்கல்ன்ற ஒன்று நான் தரல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து தான் ப்ராக்டிக்கல் அப்படின்ற பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அண்டு இப்போ நீங்கள் வந்து இந்த செஞ்ச விடயங்களை நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள். ரைட். ஒரு முறை சரி, 2 முறை சரி, டைம் ஒரு 2-3 தடவை செய்து பாருங்கள். ரைட். அப்போ தான் இந்த இன்டர்ஃபேஸ் செட் பண்ணுறது இது எல்லாமே கொஞ்சம் அந்த உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் அளவுக்கு கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகும். சரி. இப்போ டைம் எடுத்து அந்த பாட்டை கொஞ்சம் நல்லா பாருங்கள். சரியா. பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து சந்திப்போம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எடுத்து போடுங்க, நான் கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. அண்டு ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நாளைக்கு காலையில் ஆகிற நேரத்தில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ரைட். இன்னைக்கு நைட் ஷேர் பண்ணுவேன். ரைட். அப்போது ரெக்கார்டிங்ஸ் நான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் போட்டு வைங்க. நம்ம கதைப்போம். அண்ட் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ. குட் நைட். Good night.